உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த தேர்தல் குறித்து ஊடகத்திலும் பத்திரிகையிலும் விவாத மேடைகளிலும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு விமர்சனங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பதில் தருகின்ற விதமாக உங்களை நான் இந்த நேரத்தில் சந்திக்கின்றேன். தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 முறை பாரத பிரதமர் அவர்கள் வந்து சென்றதாக கிடைக்கப்பட்ட தகவல். அதோடு 8 இடங்களுக்கு மேலாக அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார். சென்னை மற்றும் கோவையில் ரோட் ஷோ நடத்தியிருக்கின்றார். அவருடைய பாரத பிரதமருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்திலே நடைபெற்றிருந்தது. அதேபோல பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் பலமுறை தமிழகத்திற்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள், அதேபோல மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். அதேபோல பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்களும் அவருடைய கட்சி வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். அதேபோல அவர் கூட்டணியில் அங்க வைத்த பல்வேறு கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வேட்பாளரை ஆதரித்து அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். திரு உதயநிதி அவர்களும் அவருடைய வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 90% சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அவருடைய கூட்டணி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே நடைபயணம் மேற்கொண்டார். திரு ராகுல் காந்தி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே அவருடைய வேட்பாளரை ஆதரித்து கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி வேட்பாளருக்கும் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அதுபோல கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு முத்தரசன் அவர்கள், திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர்களும் அவருடைய வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவை திரட்டினார்கள். அதேபோல கொங்கு நாடு மக்கள் கட்சி தலைவர் வைகோ போன்ற கட்சியுடைய தலைவர்களும் அவருடைய கட்சிக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவு திரட்டினார்கள். சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காக IMUM இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் IUML அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சிறுபான்மை மக்களை கவர்கின்ற விதத்திலே கூட்டணி கட்சிக்கும் அவருடைய வேட்பாளருக்கும் ஆதரவு திரட்டினார்கள். மத்தியிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள். மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியில் இருந்தவர்கள் செய்தார்கள். அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து
அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணபலத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். இதற்கிடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன். எங்கள் கூட்டணியில் தேமுதிக அதனுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். இன்னும் சில தலைவர்கள், சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதோடு ஊடகமும் பத்திரிகையும் விமர்சனங்கள், அதிமுக கூட்டணி பலம் இல்லை, திமுக கூட்டணி பலம் அதிகம், இந்தியா கூட்டணி பலம் அதிகம், அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை, அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன. அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டது. விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இல்லாததும் பொல்லாததும் மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கின்ற விதமாக இந்த தேர்தல் விதியெல்லாம் கையாண்டார்கள் எதிரிகள். இவ்வளவுக்கு இடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றது. இது அதிமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு ஊடகங்கள், பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். அதேபோல இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இப்போ இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 வாக்குகள், குறைவு 0.62% வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க. ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்றது. ஊடகம், பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்திகளை வெளியிட வேண்டும், நடுநிலையோடு வெளியிட வேண்டும். இது உங்கள் பத்திரிகையிலையும் ஆதாரமான வந்த செய்தி வைத்து தான் நாங்கள் பேசுகிறோம். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2019 33.52% வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறாங்க. கூட்டணி இல்லாம திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் 33.52%. 2024 இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 26.93. ஆக 2019க்கும் 2021 பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது, வித்தியாசம் குறைவாக இருக்குது. ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் 6.59. திராவிட முன்னேற்ற கழகம் 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 பெற்ற வாக்குகள் குறைவு. ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்குது, 6.59% குறைஞ்சிருக்குது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2019 கூட்டணியை போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் 53.29. 2024 அவர்கள் கூட்டணியுடைய வாக்குகள் 46.97. ஆக 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு, 6.32% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. ஆக இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்குது. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது, திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. ஆனால் பத்திரிகை ஊடகத்தில் என்ன பேசுறாங்க,
அதிமுக வாக்கு வேற கட்சிக்கு போயிட்டே சொல்றாங்க. அதிமுக வாக்குகள் எங்கேயும் போகல. அதை விட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். தென் மாவட்டங்கள்ல 7 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கோம். தென் மாவட்டங்கள் அதிமுக வலுப்பெறும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சேலத்திலே எடுத்துங்க, நீங்கள் எல்லாம் சேல பகுதியை சேர்ந்தவங்க. 2019 சேல நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது, இப்போ நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. ஆக இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதியை நாங்கள் ஜெயிச்சோம். இப்போ 8 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து தான் வருது ஒழிய பின்னடைவு ஏற்படல. ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில். இருந்திருந்தால் போயிருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது. 2014 வேற மாதிரி போட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா மறுபடி தோல்வி அடைந்தான் கிடையாது. நீங்கள் 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா, இல்லை அதிமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்க, 2014 திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. இப்போ வெற்றி பெற்றிருக்குல்ல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு. பார், பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்குது. 6-6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 14 இது மாதிரி கருத்து தான் சொல்லியிருக்காரு. வேற எந்த கருத்தும் சொல்லல. இந்த பத்திரிகையில் வந்த செய்தியில் ஊடகத்தில் கேட்கறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்க. ஆக இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு. அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் அதை பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்க ஊடகம் நம்ம பத்திரிகை என்னென்னலாம் பேசுறீங்க. 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 2ஆ போச்சு, ஓட்டு சிதறினா 1% அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. சார் இது சார் போனதற்கு 2019 என்னாச்சு சொல்லுங்க. அப்போ மட்டும் நாடாளுமன்ற, அப்போ அதுக்கு பின்னாடி வந்த சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு? அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்கள் 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு. நிலக்கோட்டையில் அதிமுக 26 ஓட்டில் ஜெயிக்கிறார். அங்கே திமுக வேட்பாளர் போனோம், தோக்குது. நாடாளுமன்றத்தில் 40,000 ஓட்டு கூடுதலாக வாங்குறாரு. ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர். எந்த சமயத்தில் எப்படி வாக்களிப்போ அப்படி வாக்களிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லுங்கள். எந்த கருத்து நீங்க தான் திருச்சி போடுறீங்களே, கிடைச்சா போதுமே. ஒரு வார்த்தை சொல்றதை உடனே கேட்கிறாரு அறிவியல். அண்ணா யார் வேணாலும் சொல்லுவாரு, அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? வேண்டுமென்று திட்டமிட்டு குழப்பது. போனதற்கு நூறு சொன்னார் பாருங்க, யாரு ஒரு ஹவுசிங் மினிஸ்டர், சரி என்ன ரகுபதி, திரு ரகுபதி பேசுறார், சொங்காட்டை என்னங்கண்ணா, அவருக்கும் அதிமுக என்ன சம்மதம்?
வேணுமென்று திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. ரகுபதி எல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிட்டு போனது. அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அமைச்சராக்குனாங்க, அடையாளத்தை காட்டினாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட இன்னைக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன், இல்லை மற்ற கட்சியெல்லாம் தலையிடுறதில்ல. இன்னைக்கு அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க. என்ன அங்கே கோவையில் கிடையாது. ஏற்கனவே 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 27,000 வாக்குகள் தான் குறைய வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதில் 27,000 வாக்குகள் தான், அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலாம் சரி, சட்டமன்றத்திலாம் சரி, மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும். இப்போ கூட பாருங்க, எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு, 2019 சேலம் நாடாளுமன்றத்தில் 2019 8,250 ஓட்டு குறைவு. அப்போ அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, தேமுதிக இந்த எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் போதே 8,250 ஓட்டுகள் கம்மி. சட்டமன்றம் வந்தது. சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, தேமுதிக இல்லை, 94,000 வாக்குகளை நான் பெற்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது. இதில் அதிமுக, தேமுதிக தான் இருந்தது. இந்த 2 கட்சி தான் எங்களை நம்ம சேலத்தை எங்களுடைய பகுதியில், மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது. இப்போ 46,230 வாக்குகள் நான் பெற்றேன். ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு மக்கள் வாக்களிக்கிறது இயல்பு. இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது. மீண்டும் சொல்றேன், 2026 சட்டமன்ற போட்டியிடும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும். அதிமுக தனி பெரும்பான்மையோட தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இது திண்ணம். அண்ணாமலை தோல்வியை தழுவிய பிறகு அதிமுகவை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு அதுக்கு நீ அவரை தான் கேள்வி கேட்கணும். என்னை கேள்வி கேட்டு நான் என்ன பண்றது? எங்க கட்சி சார் ஒரு கட்சியை பற்றி விலகி போயிட்டாரு, புரியுதா? அவர் விலகி போயிட்டாரு, அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் என்னென்னமோ கனவு கண்டு நின்றுப்பார், கனவு பலிக்கல, நனவாகல. அந்த வருத்தத்தில், அந்த வெறுப்புல இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிர்த்துட்டு இருக்காரு. தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக என்ற திராவிட கட்சி இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. இவரை போல பல பேர் பேசினாங்க. இவரை போல பல பேர் பேசினாங்க. நான் முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது என்னெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளியில் வந்தது. எடப்பாடி பழனிசாமி 10 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 20 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 3 மாசத்துக்கு இருப்பாரா, 6 மாசத்துக்கு இருப்பாரா? 4 ஆண்டு காலம் 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அதுக்கு பிறகு கட்சி 2ஆ போச்சு, 3ஆ போச்சு, சின்ன முடக்கம், அது முடக்கம், அப்படியெல்லாம் அவதூறு பிரச்சாரம். இதையெல்லாம் முறியடிச்சு தான் தேர்தலை சந்தித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்குகளை பெற்று. சார், பாஜக பொறுத்தவரை கடந்த மத்திய ஆட்சியில தனிப்பெரும்பான்மையா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மற்ற கூட்டணி கட்சிகளை நாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. இப்ப மோடி அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குன்னு கருதலாம். அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க அதை வணங்கி ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கும். நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சிருந்தா அதிகமான அவர் தனிப்பெரும்பான்மை இடங்களை பெற்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போல் இருக்குது. அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அப்படி நாங்கள் சொல்லல. அந்த அதுக்கு என்ன பண்றது? நாங்கள் அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணல. நீ இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிகையில் பெருசாக கொட்டை எழுத்துல போடுவீங்க. அதுக்கு நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு விருப்பமான செய்தி வேணும், அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சவா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அவர் யதார்த்தமாக கேட்கிறாரு, ஏன் பின்னடைவுன்னு கேட்கிறாரு. இப்படி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்தில் சரியான முறையில் அவர்கள் அதை சரி செய்யாத காரணத்தில், அங்கங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாத காரணத்தில் சரிவு ஏற்பட்டிருக்கு. அவ்வளவுதான் சார். அவரு கொடுக்குறது நாங்கள் என்ன பண்றது? அவர் கொடுக்குறாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்விகள். நாங்கள் கூட்டணியில் அங்கம் இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கல. அதனால அவர்கள் என்ன செய்வார்கள் எங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், இங்கே தான் சொன்னேன். கிட்டத்தட்ட 23/10
நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் 24/10/2023 உங்கள் பேட்டியின் வாயிலாகவே நான் தெரிவிச்சிருக்கிறேன். இங்கே உங்களை வச்சு தான் நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன், தலைமையிலையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன், கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன். சார், இப்போ நீங்கள் பாஜக வந்து வெளியேறிருக்கு, அதாவது குறிப்பாக முஸ்லீம்களுக்கு வந்து எதிராக செயல்பட்டதுனால இப்போ நீங்கள் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஒரு தலை பட்சமாக நீங்கள் சொல்லாதீங்க. எங்களுடைய நோக்கம் வேற. நீங்கள் இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்து வெளியிடாதீங்க. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகும் சரி, தொடர்ந்து தேசிய கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம், இல்லது காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம். வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க. ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து நாங்கள் போட்டிட்டோம். நீங்கள் சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி இதோட நாங்கள் சேர்ந்திருப்போம். அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது. பல முறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல. தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும், தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது. இதுங்களா இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை இப்போ வந்திருக்காரு. 37 பேர், ஏற்கனவே 38 பேர் 2019 வெற்றி பெற்றாங்க திமுக கூட்டணியில். என்ன சாதிச்சாங்க? இப்போ 40 பேர் பாண்டிச்சேரியோட வெற்றிருக்காங்க. இப்போ என்ன சாதிப்பான்னு பார்க்கலாம். அதாவது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை. நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதை பற்றி இன்னும் சிந்திக்கல, வந்து உங்களுக்கு தெளிவுபடும் சார். இன்னும் அவையில இன்னும் எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணலையே, டைமே ஃபிக்ஸ் பண்ணலையே. எனக்கு கிடைத்த தகவல் புரியுதா? சேருமா? அது ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தானே. நான் 23/10/2023 உங்கள் முன்பு நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அதில் எடுத்து பாருங்க. ஏன்னா பேட்டி போட்டு காட்டுமா? ஏய் ஏடா, ஏன்னா நீங்கள் சொன்னா தான் நான் ஒத்துக்குவீங்க. உங்க முன்னாடி தான் சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? இல்லைன்னா அன்னைக்கே உங்க முன்னாடியே சொல்லியாச்சுங்க. அதுதான் ஒரு ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி. ஒரே நிமிஷம் சொல்ல. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அள்ளும் பகலும் உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும், கழக தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தேர்தல் நேரத்தில் எங்களோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டோம். அதான் வாக்கு எண்ணிக்கை குளறுபடி இருக்குது. மறு வாக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க, ஆனால் இல்லைன்னு இருக்கிறாங்க. அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறதுக்காக இன்றைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்த்தேன். அவர்களும் பேசினாங்க. அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் அது பதில் வரல.